யாராவது சொல்லுங்க, நான் ரைட் பண்றேன். நான் வீடியோவும் வாய்ஸும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 5 கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு புரியா. ஓகே சரி. ஸோ இப்போ நம்ம வந்து போன கிளாஸ் ஸ்டார்டிங்ல நம்ம பேசுனது உங்களுக்கு கிளியரா புரியல, அதனால நான் முதல்ல இருந்து சொல்றேன். கரெக்ட், ஓகே, தேங்க்யூ. ஒரு பையர் கேண்டில்ல நமக்கு வந்து மேலேயும் கீழேயும் வந்து விக் இருக்கும். அண்டு அதே மாதிரி தான் வந்து செல்லர் கேண்டில்லையும் மேலேயும் கீழேயும் வந்து நமக்கு விக் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையர் கேண்டில்ல மேலே இருக்கிறது ஹெட்டு, கீழே இருக்கிறது டெய்லு. செல்லர் கேண்டில்ல கீழே இருக்கிறது ஹெட்டு, மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல். ஸோ பையர் கேண்டில்ல மேலே இருக்கிறது ஹெட், க்ளோசிங் பாயிண்ட், ப்ரைஸ் எந்த சைடு மூவ் ஆகுதோ அந்த சைடில் இருக்கிறது க்ளோசிங் பாயிண்ட், அதில் இருக்கிறது ஹெட்டு, ஓப்பனிங்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல். செல்லர் கேண்டில்ல ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும், டவுன் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். கீழே இருக்கிறது வந்து ஹெட்டு, மேலே இருக்கிற ஓப்பனிங் பாயிண்ட்ல இருக்கிறது வந்து டெய்ல். ஓகே, ஸோ இதில் என்னென்ன டைப்ல கேண்டில் ஃபார்ம் ஆகும், ஃபர்ஸ்ட் பையர் கேண்டிலுக்கு மட்டும் நான் போடுறேன். ஒரு கேண்டில்ல ஹெட்டும் இருக்கும், டெய்லும் இருக்கும். சில கேண்டில்ல டெய்ல் இருக்காது, ஹெட் மட்டும் இருக்கும். அண்ட் சில கேண்டில்ல ஹெட் இருக்காது, டெய்ல் மட்டும் இருக்கும். சில கேண்டில்ல ஹெட்டும் இருக்காது, டெய்லும் இருக்காது. ஸோ என்ன மாதிரி நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஹெட் அண்ட் டெய்ல் கேண்டில். நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லஸ் கேண்டில். இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்ல் இல்லை, இது டெய்லஸ் கேண்டில். ஸோ இது பாத்தீங்கன்னா ஹெட்லெஸ் கேண்டில். இதுல வந்து ஹெட் இல்லை. ஹெட் இல்லைன்னா என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு சிங்கிள் கேண்டில் சைக்காலஜி சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஹெட்லெஸ் கேண்டில். நான் மவுஸ்ல தான் ரைட் பண்றேன், ஸோ அதனால கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா ஹெட் உள்ள டெய்ல் உள்ள, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா மரபுசு கேண்டில்னு சொல்லுவோம். மரபுசு. இது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ஷேவ்டு கேண்டில்னு சொல்லுவோம். ஷேவ்டு கேண்டில். டோட்டலா இந்த மாதிரியான 4 டைப்ல வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகும். இதை தாண்டி ஒரு கேண்டில் வரும். அது என்ன கேண்டில்னு கேட்டீங்க அப்படின்னா டோஜிக். அதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்காதுன்னா பாடி இருக்காது. டோட்டலா இந்த மாதிரி 5 டைப்பான கேண்டில் தான் வந்து சார்ட்ல வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஹெட் டெய்ல் ரெண்டுமே இருக்கும். சில கேண்டில்ல ஹெட் மட்டும் இருக்கும், டெய்ல் இருக்காது. சில கேண்டில்ல ஹெட் இருக்காது, டெய்ல் மட்டும் இருக்கும். சில கேண்டில்ல பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் டெய்ல் ரெண்டுமே இருக்காது. ஸோ அதை தான் நம்ம மரபுசு கேண்டில் சொல்றோம். சில கேண்டில்ல பாடி இருக்காது, பாடி இல்லாததை நம்ம டோஜின்னு சொல்றோம். சரி, அதே மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஸ்மாலா இருக்கா, அது மீடியமா இருக்கா, அது பிக் கேண்டிலா அப்படிங்கறது வந்து எதை பொறுத்து சொல்லணும் அப்படின்னா அதோட பாடியோட சைஸ் தான் வச்சு சொல்லணுமே தவிர அந்த விக்கை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஒரு கேண்டில் இருக்கு, இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்கு அப்படின்னா இந்த விக்கெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, பாடியை மட்டும் தான் பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் கேண்டில். ஸோ இந்த மாதிரி இந்த கேண்டில் இப்படி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சின்னதா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து வீக்கான கேண்டில். ஹெட் இப்படி தான் இருக்கணுமானா தயவுசெய்து இந்த ஹெட் டெய்லாம் பார்க்காதீங்க, பாடியை வச்சு தான் பார்க்கணும். அது வீக்கா, ஸ்மாலா, மீடியமா. ஸோ ஒரு மீடியம் கேண்டில்ங்கிறது இந்த சைஸ்ல இருக்கும். ஸோ பாடியை மட்டும் பாருங்க. அண்ட் பிக் கேண்டில். பிக் அப்படிங்கிறது எப்படின்னா ஸ்ட்ராங் கேண்டில்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு இது சொல்லுவோம், பிக் அண்ட் ஸ்ட்ராங் கேண்டில். இன்னொன்று வந்து அப்நார்மல் கேண்டில், ரொம்ப பெரிய கேண்டிலா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்நார்மல் கேண்டில். இது வந்து ஒன்லி பாடியை வச்சு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். இது என்ன மாதிரி கேண்டில்னு கேட்டீங்கன்னா இது வந்து வீக் கேண்டில். இது வந்து ஸ்மால் சைஸ் கேண்டில். இது மீடியம் சைஸ் கேண்டில். இது வந்து பாத்தீங்கன்னா பிக் கேண்டில் இல்லைன்னா ஸ்ட்ராங் கேண்டில். பிக் ஆர் ஸ்ட்ராங் கேண்டில். இது வந்து
abnormal candle. Please mic mute பண்ணிக்கோங்க. Normal. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டிலோட சைஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த கேண்டில் வந்து ஸ்மால் கேண்டிலா, மீடியம் சைஸ் கேண்டிலா, பிக் கேண்டிலா, அப்நார்மல் கேண்டிலாங்கிறது வந்து அதோட பாடியோட சைஸை வச்சு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். பாடி என்ன சைஸ்ல இருக்கு அதை வச்சுதான் அதை வந்து டிசைட் பண்ணணும். இது ஸ்மால் கேண்டிலா, பிக் கேண்டிலா அண்டு இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக் கேண்டில் அப்படிங்கிறது இந்த பாடியோட சைஸ் வச்சு மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ கேண்டில் பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் டோட்டல் அந்த ரெண்டு பார்ட்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது பாடி அண்டு இதை விக்கை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் 5 டைப்ல கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஹெட் அண்ட் டெயில் இருக்கும், ஹெட்லெஸ் இருக்கும், டெய்லெஸ் இருக்கும். ஹெட் அண்ட் டெயில் ரெண்டுமே இருக்காது, பாடி இல்லாமல் ஃபார்ம் ஆகும் டோஜி. சரி, அதுமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலோட சைஸ் நம்ம சொல்லும்போது இந்த வீக் கேண்டில், ஸ்மால், மீடியம், பிக் அப்படிங்கிறது வந்து நம்ம விக்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. விக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், அதோட பாடியை வச்சு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். இப்போ நான் ஒரு சிங்கிள் கேண்டிலோட சைக்காலஜி நான் சொல்றேன். என்னோட யூடியூப் வீடியோ பார்த்தா தெரியும், நான் அடிக்கடி வந்து கான்ஃபிடென்ட் பற்றி சொல்லுவேன், இன்ட்ரெஸ்ட் பற்றி சொல்லுவேன், ப்ரெஷர் அண்டு ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அதை பற்றி தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ மேலே இருக்கிறது ஹெட்டு, இது வந்து பாடி, இது ஹெட்டு, டெயில். இப்போ நான் அந்த ஹெட்டையும் டெயிலையும் நான் செப்பரேட்டாக எடுக்கிறேன். செப்பரேட்டாக மீன்ஸ் இதிலிருந்து தனியாக எடுக்கிறேன், அப்போ தான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹெட்டு அண்டு டெயில். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சைக்காலஜியில் வந்து பாடி வந்து சைஸ் பிரச்சனையே இல்லை நமக்கு. ஸ்மாலாக இருந்தாலும் சரி, மீடியமாக இருந்தாலும் சரி, பிக் கேண்டிலாக இருந்தாலும் சரி, ஒரு சிங்கிள் கேண்டில் சைக்காலஜி வந்து ஹெட் அண்ட் டெய்லை வச்சு நம்ம சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது மீடியம் சைஸ் கேண்டிலுக்கு மாறாது, பெரிய கேண்டிலுக்குலாம் மாறாது. இந்த சைக்காலஜிங்கிறது சேமாக இருக்கும். பட் அது நீங்கள் அந்த சார்ட்டில் பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட ஸ்டோரி வந்து புரியும். ஸோ நார்மலாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கேண்டிலோட சைக்காலஜிங்கிறது கேண்டிலோட பாடி சைஸ் பிரச்சனை இல்லை, பாடி எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஹெட் அண்ட் டெய்லை பொறுத்து தான் அது மாறும். சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஹெட்டில் என்னென்ன இருக்காங்க, டெய்ல யாரா இருக்காங்கன்னு சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹெட்டை தனியாக வரைஞ்சிட்டேன், அந்த டெய்லை தனியாக வரைஞ்சிருக்கேன். இதில் உங்களுக்கு 2 பாயிண்ட் இதில் இருக்கு இல்லையா? அதாவது ப்ரைஸ் கீழே இருந்து மேலே போயிருக்கு, ஸோ கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு. திருப்பி மறுபடியும் ப்ரைஸ் மேலே போன ப்ரைஸ் மேலே இருந்து கீழே வந்திருக்கு, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி கீழேயும் பாருங்க, ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே டாப்ல இருந்து கீழே வந்திருக்கு இந்த பாயிண்ட், மறுபடியும் கீழே வந்த ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. ஸோ 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ பையர் கேண்டிலா இருந்தாலும் சரி, செல்லர் கேண்டிலா இருந்தாலும் சரி, ஹெட்டில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ங்கிறது வந்து உங்களுக்கு செல்லர் என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து செல்லர் என்ட்ரி பாயிண்ட். 2 கேண்டிலுக்கும் சேம் தான், பையரா இருந்தாலும் செல்லரா இருந்தாலும் இது செல்லர் என்ட்ரி பாயிண்ட். அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து பையர் என்ட்ரி பாயிண்ட். 2 கேண்டிலுக்கும் சேம் தான். இப்போ இந்த ஹெட்டை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இங்க ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், கீழே ஒரு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? சரி, இப்போ ப்ரைஸ் வந்து கீழே இருந்து மேலே போயிருக்குன்னா அந்த ப்ரைஸை யார் இன்க்ரீஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பையர் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ கீழே யார் இருக்கா, இந்த பாயிண்ட்ல யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பையர். அதே மாதிரி தான் டெய்லையும் பாருங்க, கீழே இருந்து ப்ரைஸை மேலே கொண்டு போனது யாருன்னு கேட்டிங்கன்னா பையர். ப்ரைஸ் வந்து பையர் தான் வந்து மேலே கொண்டு போவோம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பாயிண்ட்ல இருந்து ப்ரைஸ் கீழே வந்திருக்கு, ஸோ இங்க யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா செல்லர். அதே மாதிரி தான் டெய்லையும் மேல இருந்து ப்ரைஸ் கீழே வந்திருக்கு, இங்க யார் இருக்கா, செல்லர் இருக்காங்க. ஸோ ஒரு கேண்டில்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெட் அண்ட் டெய்ல 4 விதமான ஃபோர்ஸ் வந்து இங்க இருக்கு.
அதாவது பையர் வந்து 2 டைப்ல இருக்கான், செல்லரும் வந்து 2 டைப்ல இருக்காங்க. ஸோ டோட்டலா 4 ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் ஆன ஃபோர்ஸ் வந்து ஒரு கேண்டில்ல வந்து ஆக்ட் ஆகும். அந்த கேண்டில்ல ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கிற ஹேண்டில் ஆக்ட் ஆகும், டெய்ல் இல்லாத கேண்டில்ல அது மாறும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதுல என்னென்ன டைப், ஃபர்ஸ்ட் வந்து செல்லர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அது எங்கெங்கிறது நான் அப்புறமா சொல்றேன். செல்லர் வந்து இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. செல்லர் இன்ட்ரெஸ்ட். செல்லர் வந்து அவங்க தமிழ்ல சொல்லணும்னா செல்லர் வந்து ஆர்வமா இருப்பாங்க. இங்கிலீஷ்ல இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம், இல்லை வில்லிங் சொல்லுவோம். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு செல்லர் எப்படி இருப்பாங்க, செல்லர் வந்து அந்த கேண்டில்ல ரிஜெக்ஷனை கொடுப்போம். ஓகே ஓகே. அடுத்து பையர். பையர் 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு பையர் எப்படி இருப்பான் அப்படின்னா பையிங் ப்ரெஷர்ல இருக்கும். அண்ட் இன்னொரு பையர் கான்ஃபிடென்ட். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பையர் கேண்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பையர் கேண்டில்ல 4 விஷயங்கள் இருக்கும். ஹெட் அண்ட் டைல் இருக்கிற ஒரு கேண்டில்ல செல்லர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், செல்லர் ரிஜெக்ஷன் இருக்கும், பையிங் ப்ரெஷர் இருக்கும், பையரோட கான்ஃபிடென்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து ஹெட் அண்ட் டெய்ல இருக்கிற விஷயம். பாடி வந்து பையர் கேண்டில்னா பையர் பாடி, அவ்வளவுதான். டெய்ல இருக்கிற விஷயங்கள் என்ன, 2 பேர் இருப்பாங்க. டெய்ல பையரும் இருப்பான், செல்லரும் இருப்பான். ஹெட்லயும் அதே மாதிரி பையரும் இருப்பாங்க, செல்லரும் இருப்பாங்க. ஓகே, சரி. இப்போ ஒரு கேண்டில், நம்ம இப்போ இந்த கேண்டில் நான் வர்றேன். இந்த கேண்டில் வந்து இங்க ஓபன் ஆகுது. இது வந்து ஓப்பனிங், இது க்ளோசிங். ஸோ ஒரு கேண்டில் 2 டைப்ல ஃபார்ம் ஆகும். ஒன்று, இங்க ஓப்பன் ஆன உடனே அவன் மேல போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து எகைன் மேல போய் கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆகும். இல்லை அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆன உடனே அவன் கீழே வருவான், அதுக்கப்புறம் வந்து கேண்டில் மேல போய் பையர் கேண்டில் க்ளோஸ் ஆகும். ஸோ அவ எப்படி வேணாலும் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த கேண்டில் டைரக்டா மேல போகும், அதுக்கப்புறம் அந்த 60 செகண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கீழே வரும், மறுபடியும் மேல போய் இங்க க்ளோஸ் ஆகும். இது வந்து ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன, ஓப்பன் பண்ண உடனே மேல போக மாட்டான், ஓப்பன் பண்ண டக்குன்னு கீழே வருவான், அதுக்கப்புறம் அப்படியே வந்து கேண்டில் மேல போயிட்டு பையர் கேண்டிலா ஃபார்ம் ஆகும். ஸோ இவன் எப்படி இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுங்கிறது நமக்கு விஷயம் கிடையாது. இந்த கேண்டில் வந்து பையர் கேண்டிலா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கேண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்க்க போறோம். அப்போ இந்த கேண்டில் பாருங்க, இந்த ஓப்பன் ஆன கேண்டில் என்ன பண்ணியிருக்கான், இங்க இருந்து செல்லர் வந்து தன்னோட சைடை வந்து கேண்டில ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இந்த டெய்ல நான் தனியா வரைஞ்சிருக்கேன். இதுதான் ஓப்பனிங் பாயிண்ட் ஆக்சுவலி. ஓகே, இது வந்து இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பாயிண்ட், இந்த பாயிண்ட். ஓகேங்களா? இந்த பாயிண்ட். இங்க ஓப்பன் ஆன கேண்டில்ஸ் வந்து என்ன ஆகுது, செல்லர் வந்து கீழே, அதான் மறுபடியும் சொல்றாங்க, ஓப்பன் ஆன உடனே கீழே வரலாம், இல்ல மேல போயிட்டு கூட கீழே வரலாம், அது விஷயம் கிடையாது. இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது இந்த கேண்டில் ஓப்பனிங் பாயிண்ட்ல இருந்து கீழே வரைக்கும் பிரைஸ் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து செல்லர் என்ன பண்ணியிருக்கான், செல்லர் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ தன்னோட சைடு மார்க்கெட்டை கொண்டு போறதுக்கு, ப்ரைஸை வந்து டவுன் பண்றதுக்கு, செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்றதுக்கு அவன் இந்த பையர் கேண்டில்ல ட்ரை பண்ணியிருக்கான். இதுதான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா செல்லரோட இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் செல்லர் இன்ட்ரெஸ்ட். ஸோ மேல இருந்து கீழே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா செல்லரோட இன்ட்ரெஸ்ட். ஒரு பையர் கேண்டில்ல டெய்ல மேல இருந்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா செல்லரோட இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஓகே. அடுத்து செல்லர் என்ன பண்றான், செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்றான். பட் ஒரு சம் என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து, இன்னொரு விஷயம் நல்லா சொல்றாங்க, ஒரு கேண்டில்ல பையர் என்ட்ரியா இருக்கட்டும், செல்லர் என்ட்ரியா இருக்கட்டும், சும்மா ஏதாவது இன்பிட்வீன்ல இருந்தெல்லாம் வரமாட்டான். இங்க நீங்க லெவல் வரைஞ்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது பாஸ்ட்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் அங்க இருக்கும். பிரைஸ் ஆக்ஷன் லெவல்ல இருந்து மட்டும், ஸ்ட்ராங் லெவல் அப்படிலாம் கிடையாது, ஏதாவது ஒரு பிரைஸ் ஆக்ஷன். அந்த பிரைஸ் ஆக்ஷன் லெவல்ல இருந்து தான் வந்து செல்லரும் என்ட்ரி ஆகும், பையரும் என்ட்ரி ஆகும். சரியா? ஸோ அது எந்த என்ட்ரில இருந்து வருவாங்கிறது நம்ம கரெக்டா பார்க்க முடியாது, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. அவ எந்த என்ட்ரில இருந்து கூட வரலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, செல்லர் கீழே தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கிறான், தான் சைட்ல செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்றான். பர்டிகுலரா ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து பையர் என்ட்ரி ஆகிறான். அவ இங்க கூட என்ட்ரி ஆகலாம், இல்ல இங்க என்ட்ரி ஆகலாம், இங்க என்ட்ரி ஆகலாம், என் கீழே கூட இங்க இருந்து கூட என்ட்ரி ஆகலாம். ஸோ அது விஷயம் கிடையாது, அவ எங்க வேணாலும் என்ட்ரி ஆகும். சரிங்களா? இந்த கேண்டிலை பொறுத்தவரைக்கு இந்த இடத்துல இருந்து பையர் என்ன பண்ணியிருக்கான், என்ட்ரி ஆயிருக்கான். ஸோ பையர் என்ட்ரி என்ன இருக்கு, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம், இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே அவன் என்ன பண்றான், செல்லர் தன்னோட சைடு மார்க்கெட்டை கொண்டு போக ட்ரை பண்றான். இதைத்தான் நம்ம செல்லரோட இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். பையர் கேண்டில்ல இருக்கக்கூடிய இது செல்லரோட இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றான், செல்லர் கேண்டில் கீழே வர கேண்டிலை நல்லா கவனிங்க, செல்லர் கேண்டில்
கீழே வருது, தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கிறான். இங்க இருந்து என்ன ஆகுது, பையர் என்ட்ரி ஆகுறான். என்ட்ரி ஆகி அவன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்றான், ரிஜெக்ட் பண்றான், ரிஜெக்ட் பண்றான், ரிஜெக்ட் பண்றான். அதுக்கப்புறம் தன்னோட ப்ரெஷர்னால இந்த செல்லர் கேண்டில பையரா கன்வெர்ட் பண்றான். சரியா? ஸோ இந்த செல்லர் கேண்டில பையரா கன்வெர்ட் பண்ற வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ரிஜெக்ஷன். பையர் வந்து ஜஸ்ட் என்ன கொடுக்குறான், ஒரு ரிஜெக்ஷனை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கான். சரியா? ஸோ ரிஜெக்ஷன், ரிஜெக்ட் பண்றான், ரிஜெக்ட் பண்றான், ரிஜெக்ட் பண்றான், ரிஜெக்ட் பண்றான். தன்னோட ப்ரெஷர்னால அந்த செல்லரை வந்து பையரா கன்வெர்ட் பண்றான். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா பையிங் ப்ரெஷர். ஸோ ஒரு பையர் கேண்டில் இருந்து கீழே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பையரோட ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதே இந்த பையரோட ப்ரெஷர்னாலதான். ஏன் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனது பையரோட ப்ரெஷர்னாலனா, ஆல்ரெடி இந்த கேண்டில்ல செல்லர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். இந்த இடத்துல செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அவனை ரிஜெக்ட் பண்ணி அவன் ப்ரெஷர்னால என்ன இருக்கு, கேண்டில் வந்து பையர் கேண்டிலா மாறி இருக்கு. ஸோ கீழே இருந்து மேல இருக்கிற இந்த விஷயம், இந்த பாயிண்ட்ல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பையரோட ப்ரெஷர், தேர்ட் ஒன். ஸோ ஒரு பையர் கேண்டில் கீழே இருந்து என்ன இருக்கு, பையிங் ப்ரெஷர் இருக்கு. மேல இருந்து என்ன இருக்கு, செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ அந்த டெய்ல் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். டெய்ல 2 பாயிண்ட் இருக்கு. ரெண்டுலயுமே ஒரு பாயிண்ட்ல செல்லர் இருக்கான், இன்னொரு பாயிண்ட்ல பையர் இருக்கான். செல்லர் தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை காமிப்பான், பட் பையர் தன்னோட ப்ரெஷர்னால செல்லரோட இன்ட்ரெஸ்ட்டை பீட் பண்ணிட்டு பையர் கேண்டில் என்ன பண்ணுவான், அவன் கன்வெர்ட் பண்ணுவான். ஸோ இது வந்து பையிங் ப்ரெஷர். அடுத்து ஹெட்டுக்கு போகலாம். சரி, இப்போ இந்த கேண்டில் பாருங்க, பையர் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு வரான். இந்த பாயிண்ட் க்ளோசிங் பாயிண்ட், இது வந்து க்ளோசிங் பாயிண்ட். சரி, ஸோ இந்த க்ளோசிங் பாயிண்ட் அப்படின்னா பையர் வந்து அவன் டைரக்டா வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகல. இங்க இருந்து வரானா, இப்படி வந்து 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 டைரக்டா அவன் இங்க க்ளோஸ் ஆகல. அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஏரியா வரைக்குமே போயிருக்கான். ஓகேங்களா? அது இங்க கூட இருக்கலாம், சில விக் இங்க இருக்கலாம், சில விக் இங்க இருக்கலாம், சில ஹெட் இது வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணாலும் செல்லரோட என்ட்ரி பாயிண்ட் வரலாம். சரியா? ஸோ பர்டிகுலரா ஒரு செல்லர் என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகுறான், இங்க செல்லர் என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றான், இங்க க்ளோஸ் ஆகுறான். ஸோ க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி, இந்த பையர் கேண்டில் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருக்கான், இது வரைக்குமே போயிருக்கான். பாத்தீங்களா? இதுதான் பையரோட கான்ஃபிடென்ட். அவன் கான்ஃபிடென்ட்டா இது வரைக்குமே ரீச் பண்ணியிருக்கான். சரியா? அதுக்கப்புறம் தான் கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவோம்னா பையரோட கான்ஃபிடென்ட். ஸோ கீழே இருந்து மேல இருக்கக்கூடிய விஷயம், ஹெட்ல கீழே இருந்து மேல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பையரோட கான்ஃபிடென்ட். இந்த பையர் எப்படி இருக்கான்னா கான்ஃபிடென்டா இருக்கான், கீழே இருக்கிற பையர் வந்து ப்ரெஷரா இருக்கான். ஸோ கீழே இருக்கிறது பையிங் ப்ரெஷர் அண்ட் மேல இருக்கிறது பையரோட கான்ஃபிடென்ட். ஓகே, ஸோ கான்ஃபிடென்ட் அவன் என்ன பண்றான், மேல வரைக்கும் போறான். ஸோ பையர் கான்ஃபிடென்ட், ஃபோர்த் ஒன். ஸோ இந்த இடத்துல இருக்க விஷயம் என்ன அப்படின்னா பையரோட கான்ஃபிடென்ட். சரி, அப்போ அவன் கான்ஃபிடென்ட்டா மேல வரைக்கும் போறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கான்ஃபிடென்ட்டா மேல வரைக்கும் போறான். ஸோ இந்த இடத்துல இருந்து செல்லர் என்ட்ரி ஆகி, நல்லா கவனிங்க, ரிஜெக்ட் பண்றான், ரிஜெக்ட் பண்றான், ரிஜெக்ட் பண்றான், ரிஜெக்ட் பண்றான். அவன் ரிஜெக்ஷன் மட்டும்தான் பண்றான். ஸோ அதுக்கப்புறம் கேண்டில் என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் இந்த மேல இருந்து கீழே இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா செல்லரோட ரிஜெக்ஷன். செல்லிங் ப்ரெஷர் கிடையாது, செல்லரோட ரிஜெக்ஷன். ஓகே, இது செல்லரோட ரிஜெக்ஷன். செகண்ட் ஒன் செல்லரோட ரிஜெக்ஷன். சரி, மறுபடியும் ஒரு டைம் வந்து ரீகால் பண்றேன், நல்லா கவனிக்கணும். ஒரு பையர் கேண்டில்ல கீழே டெய்ல் இருக்கு அப்படின்னா அந்த டெய்ல என்ன இருக்கு, செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. செல்லர் அந்த டெய்ல இன்ட்ரெஸ்டா இருக்கான். செல்லர் தன்னோட சைட்ல கேண்டில் ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பையர் என்ன பண்ணா, அந்த செல்லரோட இன்ட்ரெஸ்ட்டை பீட் பண்ணிட்டு தன்னோட ப்ரெஷர்னால செல்லரை பையரா கன்வெர்ட் பண்றான். அதுக்கப்புறம் பையர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அவன் இங்க க்ளோஸ் ஆயிருக்கான் அப்படின்னா அந்த க்ளோசிங்க்கு முன்னாடி அவன் கான்ஃபிடென்ட்டா மேல வரைக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் செல்லர் என்ட்ரி ஆகி ரிஜெக்ஷன் கொடுத்து இங்க என்ன பண்ணியிருக்கான், க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு பையர் கேண்டில் இருக்கிற ஒரு சைக்காலஜிங்கிறது இதுதான். அது எப்படி வேணா இருக்கலாம், பாடி வந்து சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே அதுல இருக்கக்கூடிய ஹெட் அண்ட் டைல்ல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரி,
இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், மெமரி பண்ண வேண்டிய விஷயம். இதை வந்து நீங்க சார்ட்ல அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. இதை வந்து நீங்க உட்காந்து இதை வந்து நீங்க மெமரி பண்ணணும். அது ஹெட் அண்ட் டெய்ல்னா என்ன, ஹெட்ல யார் யார் இருக்கா, டெய்ல என்னென்ன இருக்காங்க அப்படிலாம் தெரிஞ்சாதான் நாளைக்கு நீங்க, நான் என்னோட வீடியோ பார்க்கும்போது நான் சொல்லுவேன், சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவேன். அது கான்ஃபிடென்ட் எப்படி பாக்குறது, ஒரு கேண்டில்ல வந்து கான்ஃபிடென்ட் அதிகமா இல்ல வந்து செல்லோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாங்கிறது நான் அப்புறமா சொல்றேன் அது எப்படி பாக்குறது அப்படின்னு. ஸோ ஒரு பையர் கேண்டில் இருக்கிற விஷயம் இதுதான். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். அடுத்து செல்லர் கேண்டிலுக்கு போவேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஒன்பது வேணா கேளுங்க. ஸோ டவுட் இருக்கா? கிளியரா? ஓகே. ஸோ அன்பு உங்களுக்கு இல்ல ப்ரோ. யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். சரி, கிளியரா எல்லாருக்கும்? ஓகே சார். ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஓகே, யாராவது டவுட் கேட்க வந்தாங்க? டவுட்டா? ஓகே, சரி. ஸோ இந்த விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்க சார்ட்ல உட்காந்து அனலைஸ் பண்ற விஷயம் கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. ஒரு கேண்டில்ல இப்போ ஹெட், இப்போ டெய்ல் இல்ல, இப்போ ஹெட் அண்ட் டெய்ல் கேண்டில் சொன்னா இல்லையா, இப்போ ஒரு கேண்டில்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் எடிட் பண்ணுறேன். இப்போ இந்த கேண்டில்ல டெய்ல் இல்லை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இதுல வந்து பையரோட ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த கேண்டில்ல செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கறத அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேண்டில் பாக்குறீங்கன்னா இதுல டெய்ல் இல்லை அப்படின்னா அப்ப இதுல பையிங் ப்ரெஷர் இல்லையே அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கு எப்ப தெரியும், செல்லர் தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சாதான் பையர் என்ன பண்ணுவான், அவனை புஷ் பண்ணி அந்த இடத்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவன் இது செல்லர் கேண்டில்ல பையரா கன்வெர்ட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த கேண்டிலை பொறுத்தவரைக்கு டெய்ல் இல்லை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து செல்லரோட, நல்லா கவனிச்சுக்கோங்க, டெய்ல் இல்லை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் செல்லரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லைன்னு அர்த்தம். சரியா? இதை நீங்க எடுத்துக்க கூடாது. பையரோட ப்ரெஷர் இல்லைன்னு எடுத்துக்க கூடாது, செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத நீங்க எடுத்துக்கணும். சரி, அதே மாதிரி ஹெட் இல்லை அப்படின்னா டெய்ல் மட்டும் இருக்கு, ஹெட் இல்லை, இந்த இடத்துல ஹெட் வந்து இல்லை. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க செல்லரோட ரிஜெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது இல்லை. ஆனா இது வந்து மாறும், அதாவது லெவல்லையும் இன்பிட்வீன்லையும் வந்து அதோட சைக்கோ அந்த இது மாறும், மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்து மாறும். பட் ஒரு சிங்கிள் கேண்டில் இருக்கிற சைக்காலஜி படி பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க பிரைஸ் ஆக்ஷனை வந்து இதுல கம்பைன் பண்ணாம ஜஸ்ட் நீங்க ஒரு கேண்டில்ல மட்டும் பாக்குறீங்க அப்படின்னா, இதுல என்ன இல்ல, ரிஜெக்ஷன் இல்ல அப்படிங்கறத நீங்க எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பையரோட கான்பிடென்ட் இல்ல அப்படிங்கறத நீங்க எடுக்கணும். ஸோ இந்த கேண்டில் என்ன இல்ல, பையரோட கான்பிடென்ட் இல்ல. கான்பிடென்ட்னு அர்த்தம் என்ன, அவன் இங்கேயே க்ளோஸ் ஆயிட்டான், க்ளோசிங் பாயிண்ட்லயே க்ளோஸ் ஆயிட்டானே தவிர அந்த க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி அவன் ட்ரை கூட பண்ணல, அடுத்த லெவலுக்கு ரீச் பண்றதுக்கு அவன் சுத்தமா ட்ரை பண்ணல. அப்ப இந்த இடத்துல இருக்கிற செல்லர் வந்து டைரக்டா க்ளோஸ் பண்ணிட்டானே தாண்டி, இதை தாண்டி அவன் என்ன பண்ணல, அவன் மார்க்கெட்டை மேல கொண்டு போறதுக்கு ட்ரையே பண்ணல. ஸோ என்ன அர்த்தம், ஹெட் இல்லை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பையரோட கான்பிடென்ட் இல்லைன்னு அர்த்தம். டெய்ல் இல்லை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, சரி. இப்ப மரபூசு கேண்டில் வருவோம். மரபூசு கேண்டில்ல ஹெட்டும் இருக்காது, டெய்லும் இருக்காது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க ஹெட் இல்ல அண்ட் டெய்ல் இல்ல. ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன, இந்த கேண்டிலை பொறுத்த அளவுக்கு பையரோட கான்பிடென்ட்டும் இல்லை, செல்லரோட இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதனாலதான் இதை நியூட்ரல் கேண்டில்னு சொல்றோம். இந்த மரபூசு கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இதுல வந்து பையரோட கான்பிடென்ட்டும் இல்லை, இந்த கேண்டில்ல செல்லர் இன்ட்ரெஸ்டும் இல்லை, பையரோட கான்பிடென்ட்டும் இல்லை. ஸோ இந்த கேண்டில் பொறுத்தளவுக்கு நியூட்ரல் கேண்டில். மேபி அடுத்த கேண்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், பையராகவும் வரலாம், செல்லராகவும் வரலாம். ஓகே, சரி. அடுத்து டோஜி கேண்டிலுக்கு வருவோம். ஸோ ஹெட் அண்ட் டெய்ல் கேண்டில் சொல்லிட்டேன், பையரோட இன்ட்ரெஸ்டும் இருக்கும், சாரி செல்லரோட இன்ட்ரெஸ்டும் இருக்கும், பையரோட கான்ஃபிடென்ட்டும் இருக்கும் ஹெட் அண்ட் டெய்ல் கேண்டில்ல. டெய்ல் இல்லாத கேண்டில்ல செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஹெட் இல்லாத கேண்டில்ல பையரோட கான்ஃபிடென்ட் இருக்காது, டெய்ல் அண்ட் ஹெட் இல்லாத கேண்டில்ல பையர் கான்ஃபிடென்ட்டும் இருக்காது, செல்லர் இன்ட்ரெஸ்டும் இருக்காது. ஸோ அது ஒரு மரபூசு கேண்டில். ஸோ அதனால நியூட்ரல் கேண்டில். சரி, இப்போ டோஜி கேண்டில் எடுத்துக்கலாம்.
இந்த டோஜி கேண்டில் பொறுத்தளவுக்கு இங்க என்ன இல்ல, பாடி இருந்தாதான் இதுல எது ஹெட் எது டெய்ல்னு தெரியும். செல்லரா இருந்தா, இதுல செல்லர் பாடியா இருந்தா கீழே இருக்கிறது ஹெட், பையர் பாடியா இருந்தா மேல இருக்கிறது ஹெட். ஸோ இங்க ஹெட் டெய்ல் எதுனே தெரியல. அப்படி இருக்கும்போது இதுல பையரோட கான்ஃபிடென்ட் இருக்கா, செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கா, செல்லரோட கான்ஃபிடென்ட் இருக்கா, பையரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எதையுமே நம்மளால இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனாலதான் இதை நியூட்ரல் கேண்டல்னு சொல்றோம். டோஜிக்கு அடுத்த கேண்டலையும் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ இதுல இருக்கிற சைக்காலஜி என்ன, இதுல பாடி இல்லை, பாடி இல்லாத பொறுத்தளவுக்கு இதுல ஹெட் எது டெய்ல் எதுவும் தெரியாது. ஹெட் டெய்ல் தெரியலன்னா நமக்கு அதுல கான்ஃபிடென்ட் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. யாரு இன்ட்ரெஸ்டா இருக்கா, யாரு கான்ஃபிடென்டா இருக்கா அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் இதை நியூட்ரல் கேண்டில் சொல்றோம். அடுத்த கேண்டில்ல ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அது மரபுசை கேண்டில்லாம் ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம், டோஜி கேண்டில்லாம் ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படிங்கிறது இதுதான் விஷயம். ஓகே, சரி. அடுத்து ஓகே, ஸோ நான் கட் பண்ணுறேன், மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம செல்லரோட சைக்காலஜி பார்க்கலாம். செல்லர் கேண்டில்ல என்னென்ன இருக்கு, யார் யார் எப்படி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ரெண்டுமே மாறும், செல்லர் அண்ட் பையர்ஸ்ல ரெண்டுமே மாறும். ஸோ 3 மினிட்ஸ் தான் இருக்கு. இப்போ நான் செல்லர் கேண்டில் ஸ்டார்ட் பண்ணேன்னா டைம் பத்தாது, இடையில ஸ்டாப் ஆகிடும். ஸோ நான் ஸ்டாப் பண்ணுறேன். சேம் லிங்க் தான், சேம் லிங்க்ல நீங்கள் உள்ள வாங்க.